டே 28ங்க. இன்றைக்கி டேட்டு வந்து 9 ஏப்ரல் 2025. இப்போ மணி வந்து 3 ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் 10 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். அமௌண்ட்டு 350 ரூபா தான் வந்திருக்கு. நேற்று நான் விளாகும் எடுத்தேன், ஸ்விக்கி ஓட்டினேன். லஞ்சில் வெறும் 2 ஆர்டர் தான் போட்டானா. அதுக்கடுத்து டின்னர்லேயும் ஆன் பண்ணிட்டு தான் வச்சுருந்தேன் 1.5 மணி நேரம். அப்புறம் ஆர்டர் போடவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. நாளையிலேருந்தாச்சும் ஒழுங்காக ஓட்டுமேன்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து ஓட்டிகிட்ருக்கேன். 2 நாளாக ரூம் பக்கத்தில் இருக்க ஜோன்லேயே ஓட்டினேன். அமௌண்ட்டு அந்தளவுக்கு ஒன்றும் வரல, ஆர்டரும் வரலையா. அதனால் இனிமேட்டு பீக் ஜோனுக்காச்சும் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீக் ஜோனுக்கு வந்துட்டேன். ஆனால் நேற்று விளாக் எடுத்திருந்தாலும் அமௌண்ட் கம்மியாக தாங்க இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏற்கனவே 180 ரூபா பக்கமாக தான் கம்மியாக இருக்கும். நேற்று எடுத்துருந்தோம்னா இன்னும் 800 ரூபா கம்மியாக இருக்கும். இன்னும் நமக்கு 22 விளாக் தாங்க இருக்குது ஸ்விக்கி விளாக்கு. சனிக்கிழமையிலேருந்தே குறையாவே வந்துட்டுருக்கு. இனிமேட்டு எந்த தடங்களும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் டக்குன்னு சேலஞ்சிங்கையும் முடிச்சிடணும், விளாகையும் எடுத்துடணுங்க. டைம் இப்போ 7 மணி ஆகுதுங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட வரல. காலையில் முடித்த 10 தான். அப்படியே தான் இருக்குது. லாங் ஆர்டர் தான் வரணும். லாங் ஆர்டர் வரவே காணோம். இனிமேட்டு தான் ஆர்டர் வரணும்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு மேலே. 3 மணிக்கு ரூம் போயிட்டு சாப்பிட்டு முடி வெட்டினேன். மண்டே எவ்வளோ ஒட்டா நறுக்க முடியுமா நறுக்கிடுனா 2 மாதம் முடியே வளராத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த வேலைக்கு வந்ததுலேருந்து முடியும் சீவுறதில்லை, எண்ணெயும் தடவுறது இல்லையா. அதனால் எதுக்கு முடியை வந்துட்டு லென்த்தாக போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மொட்டை அடிச்ச மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி வெட்டிட்டு வந்துட்டேன். இந்த 1 மாதத்தில் வளர்ந்துரும்ல. ஏற்கனவே நான் இருக்கிற டென்ஷனில் அந்த வண்டி வேறு செல்ஃபாக எடுக்க மாட்டேங்குது. மணி இப்போ 11 மணி ஆகுதுங்க. 21 முடிச்சிட்டோம். காலையில் வரைக்கும் ஆர்டர் கவுண்டிங் கரெக்டாக தான் போட்டான். 8 மணிக்கு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கு 22 ஆர்டர் முடிக்கணும். ஒரு அண்ணன் கேஎஃப்சியில் ஆர்டர் எடுக்க போனால் அவர்கிட்ட கேட்டேன், என்ன எத்தனை முடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டேன். அவ்வளோதான் இந்த ஆர்டரோட ஃபஸ்ட்டு முடிய போகுது அப்படின்னாரு. அமௌண்ட் எவ்வளோண்ணான்னு சொல்லி கேட்டேன். 800 ரூபா தான்ப்பா, ஆப்போண்டு வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னாரா. ஏன்னா ஸ்நாக்ஸ் எடுத்திங்களா ஒன்று ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க மேலுமே அவருக்கு. ஏன்னா நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணதுனால டஸ்ட்டு, வேர்வை, அசரிக்கை, அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி. பாவம் அவர் ரொம்ப ஃபீலாக தான் போவார். நான் 2 நிமிஷம் கண்டிப்பாக முடிச்சிருவோம். முடிக்காமலாம் போகவே மாட்டோம். லாகின் மனசு எடுக்குமா மாட்டோமான்னு தெரியல. அதுதான் டவுட்டாக இருக்குது. 35 ஆர்டர் முடியணுமா. இப்போ 21 முடிச்சிருக்கோமா. இன்னும் 14 முடிக்கணும். எப்படி முடிக்க போகிறோம் தெரியல. நம்ம டைமிங் 4 மணி வரைக்கும் தான். லஞ்சில் 10 ஆர்டர் போட்டான், டின்னரில் 11 போட்டிருக்காங்க. லாங் ஆர்டர்லாம் போடுறான். 2 லாங் ஆர்டர் போடுறான். அமௌண்ட்டு பேசிக்காகவே 200 ரூபாய்க்கு மேலே போகணும். 100 ரூபாக்குள்ளே தான் வருது. ஒரு ஆர்டரு 27 ரூபாவும் இன்னொரு ஆர்டர் 72 ரூபாவும் போடுறான். நார்மலாக போனாவே அந்த ஆர்டருக்கு 100 ரூபா 120 ரூபா பக்கமாக வரும். ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்கான். இந்த 3ஆம் இன்சென்டிவ்லாம் கொடுக்குனாவே இப்படி தான் பண்ணுவோம். 3ஆம் இன்சென்டிவ் வந்துடும், ஆர்டர் அமௌண்ட் ஒழுங்காக வராது. ஆர்டர் அமௌண்ட் ஒழுங்காக வந்துச்சுன்னா இன்சென்டிவ் வராது. நிறைய டைம் பார்த்துட்டேன். வண்டியை பிச்சுக்கிட்டு அலைகிறேன். வண்டி வேறு செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. பேசிக்காக 14 ஆர்டர் பார்க்கணும். 14 × 2 28. எப்படியும் குறைஞ்சது 40 டைமாச்சும் கிக்கரை அழுத்தணுங்க. கவலையாக இருக்க போகுது. நாளைக்கு 3 மணிக்கு மேலே கடையில் கொடுத்துட வேண்டியதான். செல்ஃபுல்னால் ரொம்ப கஷ்டங்க இந்த வேலையில். 26 ஆர்டர் டெலிவரி பண்ணி அமௌண்ட்டு வெறும் 700 ரூபா தான். 800 வந்துருச்சு. டிடிஎஸ்ன்னு சொல்லி 100 ரூபா பிடிச்சிட்டான். அமௌண்ட்டு பார்க்குறேன், என்னடா 800 ரூபா இருக்குதுமே, 100 ரூபா காணுமே, அமௌண்ட் ஆடே ஆகலையா, ஏமாற்றிட்டானா, இல்லை பெனால்ட்டி ஆச்சும் போட்டானா. உள்ளே போய் பார்த்தா டிடிஎஸ். ஷாக் ஆகிட்டேன். ஏதோ நான் ஒரு 1500 ரூபா 1200 ரூபா சம்பாதிச்ச மாதிரி டிடிஎஸ் பிடிக்கிறான். எடுத்ததே 800 ரூபா. 4 நாள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதும் 4 நாள் பிளாக் எடுக்காத இருக்கிறதுக்குமே மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. 4 நாள் பிளாக் போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் டே 30 எடுக்க வேண்டியது 28 எடுத்துகிட்ருக்கேன். டைம் இப்போது 1:29 ஆகுதுங்க. இது வரைக்கும் 25 தான் முடிச்சிருக்கேன். 1 மணிக்கு மேலே வெறும் 4 ஆர்டர் தாங்க போட்டான். அப்புறம் ஆர்டரே போட மாட்டான். இன்னும் 6 வேணும். ட்ரிப்பை வேறு இன்க்ரீஸ் பண்ணிட்டான் போகிறேன். ஏதோ ஆர்டர் வந்து கொட்டுற மாதிரி. 4 மணி வரைக்கும் நம்ம டைமிங்கா. 4 மணி வரைக்கும் இழுத்துட்டு போவோம். அமௌண்ட்டு 937 ரூபா தான் வந்திருக்கு. அமௌண்ட்டை நினச்சாவே இன்னுமே கவலையாக இருக்குது. என்னடா அது இவ்வளோதானா அப்படின்ட்டு. அவன் போட்ட ஆர்டர் பாரேன். கரெக்டான அமௌண்ட்டாக இருந்தால்
கண்டிப்பாக 1500 பேர் இருக்கணும். ஏன்னா 500 பக்கமாக ஸ்விக்கியாக சாப்பிட்டான். லாங் அடிச்சு விட்டு கம்மி அமௌண்ட்டு தந்தான். இதுக்கெலாம் வந்து 200 வந்திருக்கணுங்க. கிலோமீட்டரையும் சீட்டிங் பண்ணியிருக்கான். 7.7 கிலோமீட்டரான். கண்டிப்பாக 7.7 கிலோமீட்டர் வரவே வராது. 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் வந்துருக்கும். இதுக்கு அமௌண்ட்டு 2 ஆர்டருமே லாங்கு தான், ஆனால் பக்கத்தில் தான். மல்டி ஆர்டர்னு சொல்லிட்டு இதுக்கு 37, இதுக்கு வந்து 73 சொல்லி போட்டிருக்கான். ஆடுற வரைக்கும் ஆடட்டும். இன்னும் 22 வீடியோஸ் தானே. இவனுக்கோசரம் உட்காந்து ஃபீல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். எனக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே ஒரு கடை இருக்குங்க. 2 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலி நம்ம 2வது சென்ச்சுரி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அமௌண்ட்டு 1258 ரூபா பக்கமாக வந்துச்சு. முடி வெட்டவும் ஹெல்மெட்டு மண்டையில் நிற்க மாட்டேதுங்க. வலிக்கிட்டு போகுது. இந்த கேமரா வேறு முன்னாடி தொங்கிட்டே இருக்கான். அதுவும் வேறு அதுக்கு பாரமாக இருக்கும் போல். நான் இன்றைக்கி என்ன நினச்சேன், தேர்ட் இன்சென்டிவ் முடிச்சிடலாம், லாகின் போனஸும் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். லஞ்சில் 10, டின்னரில் வந்து 11 போட்டான். அதுக்கப்புறம் லேட் நைட்டில் வெறும் 6 ஆர்டர் தாங்க போட்டான். அதுக்கப்புறம் 3 to 5 ஷிஃப்ட்டில் 4 ஆர்டரு. எப்பயுமே நான் 4 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு போகிறது அந்த ஐடிக்கு நல்லாவே நினப்பு வச்சுருக்கேன். 3 மணிக்கு மேலே 4 ஆர்டரு போடுறான். எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பாக போகுது இவனுக்கு. அன்றைக்கு நாளில் அப்படி தான் 3 மணிக்கு மேலே 4 ஆர்டரு போடுற நினப்பில் ஆர்டர் போட்டால் கேஷ் ஆன் டெலிவரி இஷ்யூ ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்படியே தான் பண்ணிட்டான். ஆனால் அன்றைக்கி வந்து பெர்ஃபெக்டாக நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருந்தோன்னா லாகின் போனஸ் வந்திருக்கோங்க. 250 ரூபா தான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன நினச்சேன், சரி ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேர்லெஸ்ஸாகவே ஓட்டிக்கிட்டே இருந்துட்டேன். இது மாதிரி வேலை பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் இன்சென்டிவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த லாகின் போனஸை. 10 முடிச்சிட்டோம். இன்னும் 2 ஆர்டர் தான் தேவை. அந்த 2 ஆர்டர் மட்டும் இருந்துச்சுன்னா லாகின் போனஸ் வந்திருக்கும். கேமரா ஆன் பண்ணும்போது அங்கே பொண்ணுங்க நிறையா நின்றுச்சுங்க. இல்லைங்க, அது கம்பெனிக்கு வசரம். கம்பெனி பஸ்ஸு 4:30 வாக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு ஆரம்பிக்கிறது ஒன்று 5:30 இருக்கும், இல்லை 6 மணியாக இருக்கும். காலையிலே போய்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட்னால அவங்களால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கம்பெனிலே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்களா, அதனால் இந்த டைம் எழுந்து போகிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை. எனக்கு வந்து 5:30க்கு எழுந்திரிச்சு போகணும், இவங்க வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு போகணும். அந்த வேலைக்கு ஸ்விக்கி வேலை எவ்வளவோ மெயில், அமௌண்ட்லேயும் சரி வேலையிலையும் சரி. ஆனால் என்ன பண்ணுவான்னா ஒரு மண்டை ப்ரெஷர் பண்ணிடுவான். ஆர்டர் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டு திங்கிங்லேயே இருப்போம். நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம், அவன் ஒரு கணக்கில் ஆர்டர் போடுவான். அதுதான் பிரச்சனையே. அதுக்கப்புறம் பெனால்ட்டி வந்து போட்டு விட்ருவாங்க. அதுவும் ஒன்று. நல்லபடியாக வந்து பிளாக்லாம் போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் எனக்கு இந்த பிரச்சனை ஆகுதா, இன்னொரு பக்கம் அந்த யூடியூப் வேறு ஒன்று சும்மா ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக வீடியோ போட்டல டே 26 வெறும் 600 பேத்துக்கு தாங்க காமிச்சிருக்கு. ஆனால் 600 பேர்த்துலேயும் அவன் ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டாங்க 100 பேர். அதுக்கு மேலே காட்டவே இல்லை. வீடியோ போட்டால் தான் காட்டுவேன்னு ஒத்த காலில் அன்றைக்கி. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக நடக்கு. ரொம்ப பண்ணுதுப்பா, அது வேறு ஒன்று. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன். அமௌண்ட்டு அப்ராக்சிமேட்டாக 1900 வரைக்கும் வருங்க இன்றைக்கி. நான் கூட 1500 தான் வரும்னு நினச்சேன். 2வது இன்சென்டிவ் முடிக்க வச்சதுனால 1900 வந்துடும்.